ரம்யா ஜோ வந்து களத்துல இறங்கிட்டாங்களா, அவங்களும் அவங்க பங்கு பாத்தீங்கன்னா பூசணிக்காரனை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. ப்ரோமோலே பாத்தீங்கன்னா சண்டையா தான் இருக்கு. லைவ் பார்த்தாலும் பாத்தீங்கன்னா பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. தண்ணி பிரச்சனை உள்ள வேற லெவல்ல பூகம்பமா போயிட்டு இருக்கு. திவாகரை எல்லாரும் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் தான் உள்ள வந்து நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது நம்ம நைட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த 2 நாளா பார்த்ததெல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் வந்து திவாகருக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரவீன் ராஜும் கெமியும் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அங்கங்க பிரவீன் காந்தியும் பாத்தீங்கன்னா அங்கங்க பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வந்து இரிட்டேட் பண்ணுவாரு, லைட்டா வந்து டீஸ் பண்ணிட்டு விட்டுருவாரு. இப்ப பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ அவர்கள் வந்து களத்துல இறங்கி இருக்காங்க. இந்த ப்ரோமோல என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு பிரவீன் அண்ணா அவர் ஏதாச்சும் சொன்னா அவர் வந்து திட்டுவாரு, இவங்க ஏதாச்சும் சொன்னா அவர் திட்டுவாரு. ஆனா இவர் மட்டும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து குறை சொல்லிட்டு உட்கார்ந்து இருப்பாரு அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேசுறாரு. அவர் ஒண்ணு தேவையில்லாம வந்து படிப்பெல்லாம் இங்க வந்து இழுத்துட்டு வர்றாரு. கையை நீட்டி பேசுறதுனால பாத்தீங்கன்னா இவங்களுமே டென்ஷன் ஆயிட்டாங்க. பாத்தீங்கன்னா ஒரிஜினல் இதா வந்து இறங்கிட்டாங்க. இது நம்ம ஜக்கம்மாவை பார்த்த மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ வந்து களத்துல இறங்கி வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திரும்பி வந்து எஃப்ஜே வந்து நான் என்ன குவாலிஃபிகேஷன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே காமெடி பண்றாரு. அப்புறமேட்டு கம்ருதீன் அவரும் பாத்தீங்கன்னா காமெடி பண்ணி ஒரு காமெடியா முடிக்கிறாங்க. இதுல என்ன ஒரு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப லைவ்ல பார்க்கும்போது கூட என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திவாகரை வந்து எல்லாரும் டீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது அவருமே சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. பிரவீன் ராஜை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் இவனை வந்து ஏதாச்சும் பண்ணணும், ட்ரிகர் பண்ணணும், இவன் ஏதாச்சும் பண்ணிட்டு வெளியில அனுப்பிச்சிடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் அவருமே பண்றாரு. ஏதாச்சும் இப்ப காலையில வந்து அந்த தண்ணி பிரச்சனை ஒன்று நடந்துட்டு இருக்கு. சுடுதண்ணியை ஊத்தி வந்து பாத்தீங்கன்னா அப்சரா வியானாக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காரு. வியானா அது வந்து கியூட்னு நினைச்சு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு. பாக்குறதுலாம் கிரிஞ்சா தான் இருக்கு. பாத்தீங்கன்னா ஓட்டிங் அடிப்படையில இருந்து செகண்ட் பொசிஷன்ல இருக்கேன், என்னன்னே நம்மளால கண்டுபே பிடிக்க முடியல. அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, இவரும் அவரும் பேசி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. பிரவீன் ராஜ் அவர்களும் வியானாவும் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இங்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து திவாகர் வந்து இப்ப வியானாக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயம் பேசுறாரு. ஆனா தப்பு வந்து பிரவீன் ராஜ் மேலதான். உடனே வந்து பிரவீன் ராஜ் சொல்றாரு, பொண்ணுங்களுக்கு எதுவும் ஒண்ணு அப்படின்னா வந்து இப்ப இவர் திவாகர் வந்துருவாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. இத பார்வதி பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் தண்ணி பழத்தன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. அது எப்படி நீ சொல்லலாம், அதாவது வந்து பொண்ணுங்களுக்கு வந்து திவாகர் சொல்ல நீ அடிக்கடி இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவங்களுமே சொல்றாங்க. அதனால வந்து அங்கங்க வந்து திவாகர் வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் ராஜ் வந்து டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமேட்டு இவனுக்கு ஏதாச்சும் வேலை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அரவரா வந்து அப்படியே இழுத்துட்டு போய் பெட்ரூம் சைடு கூட்டு போயிட்டு பாத்தீங்கன்னா இந்த துணியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உதறி இது பண்ணி போடுங்க, இதுதான் பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி இது பண்றாங்க. வெளியில தண்ணி பிடிக்கிற விஷயத்துலயும் பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ அவர்கள் கோவப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அது என்ன லக்ஸரி, நாங்க வந்து கேட்டா மட்டும் டீலக்ஸ் சீட்ல நாங்க வந்து கேட்டா மட்டும் பாத்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப யோசிச்சு ஏதோ பண்றீங்க. ஏன் உங்க பிக் பாஸ் வீட்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் தானே பண்றாங்க, அப்பெல்லாம் வந்து அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன்ட்டையும் சபரிட்டையும் பாத்தீங்கன்னா அங்க ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தண்ணியை வச்சு மிகப்பெரிய ட்விஸ்ட் வந்து பிக் பாஸ் வந்து பண்ணியிருக்காரு. அதனால வந்து பிரவீன் ராஜு ஒரு சைடு பாத்தீங்கன்னா கக்கூசு கூட தண்ணி இல்லாம ஏன் நிலமாண்டா உங்களுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி அவருமே திட்டிட்டு இருக்காரு. அதனால ஃபுல்லா பூரா பயிலும் பைத்தியக்காரனா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட்லி சண்டை வரணும் அப்படின்ற ஒரு இன்டென்டோட தான் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள எல்லா நிகழ்வுகளுமே போயிட்டு இருக்கு. எல்லா ஆட்களையும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் வந்து புடிச்சிட்டு வந்து போட்டிருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3rd சீசன் மாதிரியே 2nd சீசன் மாதிரியே என்டர்டைன்மெண்டா கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து அவங்களுக்கு சுத்தமா கிடையாது. எங்களை பொறுத்தளவுக்கு சண்டை வரணும், வீட்டுக்குள்ள சண்டை போட்டு எல்லாம் அடிச்சுக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா வீடு வந்து ரணகலமா இருக்கும், டிஆர்பி பிச்சுக்கும். அப்படிங்கிறனால நம்ம தலையை பிச்சுக்கணும் அப்படின்றனால அதே ஒரு நோக்கோட தான் பாத்தீங்கன்னா வந்து ஆட்களையுமே பிடிச்சிட்டு வந்து போட்டிருக்காங்க. இங்கிட்டு ரம்யா ஜோ சண்டை போடுறாங்க, இங்கிட்டு வியானா கூட பாத்தீங்கன்னா பிரவீன் ராஜ் சண்டை போடுறாரு, இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா இழுத்துறாரு. இதுல அகோரி கலையரசன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இது போட்டு மை போட்டு வேற தேட வேண்டியதான். பைனாகுலர் வச்சு நானும் காலில இருந்து லைவ் பார்த்துட்டு இருக்கேன், அவரை வந்து தேடிட்டு இருக்கேன். சத்தியமா அவரை காணவே காணா. ஓட்டிங் அன்அபிஷியல் அடிப்படையில பார்க்கும்போது
பிரவீன் காந்தி அவர்கள் கடைசியில இருக்காரு. நம்ம முன்னாடியே இந்த வீடியோல சொல்லியிருந்தேன். அதுக்கு மேல கலையரசன் இருக்காரு. இவங்க 2 பேர்ல ஒரு ஆள் தான் பாத்தீங்கன்னா வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கலையரசன் ஏதாச்சும் பண்ணும். இப்ப பிரவீன் காந்தி கூட பாத்தீங்கன்னா டைரக்டர் ஏதோ பேசுறாரு, இதுக்குள்ள மூக்க நுழைக்கிறாரு, ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா கலையரசனை பொறுத்தவரைக்கும் இன்னும் பாத்தீங்கன்னா அமைதியா சைலண்ட் மோட்ல தான் இருக்காரு. ஏதாச்சும் பண்ணா மட்டும்தான் அவர் இருக்க முடியும். இல்லாட்டி நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறமேட்டு ஓட்டிங் அடைப்பு முதல் இடத்துல பாத்தீங்கன்னா ஆதிரே அவர்கள் இருக்காங்க. அப்புறமேட்டு வியானா, அப்புறமேட்டு பிரவீன் ராஜ், அந்த மாதிரி வரிசை எல்லாருமே இருக்காங்க. கடைசி 2 பிளேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம பிரவீன் காந்தி அவர்களும், அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம கலையரசன் அவர்கள் இருக்காரு. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி சண்டைகள்லாம் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.